அவளை நான் நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? என்ன கேட்டா காலேஜ் லைஃப் தாண்டி சூப்பர் லைஃப். வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை மறக்கவே முடியாது. கரெக்டா சொன்ன. ஒண்ணு படிப்பு முடிஞ்சதும் நல்ல வேலையை தேடி அலையணும், இல்லன்னா நல்ல புருஷனை தேடி அலையணும். எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா வேலை தேடுற மாதிரி தெரியல, உடனே மாப்பிள்ளை தேடுற மாதிரி தான் தெரியுது. என்னடி உன் எனிமி போறா, நீ சும்மா இருக்க? அது எப்படி நான் சும்மா இருப்பேன்? ஏ சுகுணா, அவளை கூப்பிடுறீ? வேணாண்டி, இது தேவையில்லாத பிரச்சனை. அவ பதிலுக்கு பதில் பேசுவா. சொன்னத செய். இன்னைக்கு விட்டா அதுக்கு மேல அவளை கலாய்க்கவே முடியாது. வேணா லீலாவதி, அவ கோவக்காரி. அவளை விட நான் பெரிய கோவக்காரி. அவளை கூப்பிடுறீ? உனக்கு நேரம் சரியில்லைங்கிறப்ப நான் என்ன பண்றது? ஹே மனோகரி, மனோகரி. என்ன சுகுணா, கொஞ்சம் இங்க வாயேன். அவசியம் வரணுமா? சும்மா வாயேன். சரி நீங்க போங்க, நான் வரேன். என்ன மனோகரி, பிரின்சிபல் பார்க்க வந்தியா? ஆமா, கான்வெகேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு மேல நீ ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் வேலைக்கு தான் போக போறியா? ஆமா, அதானே என் ஆம்பிஷன். நம்ம நாட்டுக்கு என்னால ஆன கடமையை செய்யணும். இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். எங்க இருந்து வந்தீங்க? எங்க அப்பா எங்க சித்தி புண்ணியத்துல இந்த காலேஜ்ல படிச்சிட்டீங்க. இந்த படிப்பு, இந்த வாழ்க்கை எல்லாமே நாங்க போட்ட பிச்சை. உன் ஆசைய அதோட நிறுத்திருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ் ஆகணும், கமிஷனர் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன சொன்ன? படிப்பு, வாழ்க்கையெல்லாம் நீங்க போட்ட பிச்சையா? ஆமா, பிச்சைதான். ஏன் உனக்கு அது தெரியாதா? வேண்டாம் நிலவதி, திரும்ப திரும்ப ஆணவத்தால அழிஞ்சு போயிட்டே இருக்காத. பஞ்சம் படைக்க வந்த நீங்களே நல்லா இருக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த நாங்க அழிஞ்சு போயிடுவோமா? நல்லா இருக்கடி உங்க நியாயம். இத பார், நீ என் எதிரில நின்னு பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. ஏன்னா நீ நிக்கிறது எங்க மண்ணு, நீ படிச்சது எங்க காலேஜ், நீ குடிக்கிற தண்ணில இருந்து சுவாசிக்கிற காத்து வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. அனாதையா வந்தவ அனாதையாவே நடந்துக்கோ. அதிகாரம் பண்ண நினைக்க கூடாது. யாரடி அனாதன் சொன்ன? இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்ன பல்ல உடைச்சிருவேன். நீ செண்பக பாண்டி பொண்ணுனா நான் முத்து பாண்டி பொண்ணு. இந்த சொத்துல உனக்கு என்ன பங்கு இருக்கோ அதே பங்கு எனக்கும் இருக்கு. நான் சொல்றது உன் மக்கு மண்டையில ஏறுதா? இந்த மண்ணு, இந்த காலேஜ்ல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இந்த மனோகரிக்கும் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நீ யாரோ நாங்க யாரோ அந்த மாதிரி நீ நினைக்கலாம், சொல்லிக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல. அதுல உனக்கு சந்தேகம் இருந்தா ஊர்ல இருக்க 4 பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு நியாயம் கேட்கலாம். அவங்க சொல்லட்டும் நான் சொல்றது நியாயமா, நீ சொல்றது நியாயமான்னு. பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்கிற அளவுக்கு நீயும் யோகியம் கிடையாது, உன் குடும்பமும் யோகியம் கிடையாது. இத ஒரு நல்லவ சொல்லிருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேன். நான் நல்லவ இல்லையா? அதனை என் வாயால வேற சொல்லணுமா? அடுத்தவங்களை ரணப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறவ மனுஷ ஜென்மத்திலேயே சேர்த்துக்க முடியாது. அப்போ நான் மிருகமா? இந்த மிருகம் என்ன செய்ய தெரியுமா? நான் போலீஸ்காரி ஆக போறேன்னு சொல்றேன், ஏன் மேலேயே கை வைக்கிறியே ஒன்னு? அம்மா விட்றி, வலிக்குதடி. நான் பாட்டுக்கு வழிய பார்த்து போன, தேவையில்லாம இந்த பம்ப கிடக்குறியே. விட்றி, அவளை விடு. விடுங்கறல. நான் தான் அப்பப்போ உனக்கு சூடா கொடுத்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப திரும்ப பம்ப கிடத்துட்டு இருக்க? ஐயோ, இங்க பார், திரும்பவும் சொல்றேன், இந்த காலேஜ் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இங்க வந்து படிக்கிற எல்லாருக்கும் சொந்தம். இங்க பார், அடக்கமாறு நல்லா இருப்ப, ஆணவத்துல வாழ்ந்த அழிஞ்சு போயிடுவ. ஏண்டி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற?